செத்ததுக்கு அப்புறம் வந்து பாக்க போறாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க ஏது எழுதி யார பார்த்தா பைத்தியக்காரங்க பொம்பளை பெருமையா பேசுறதுக்கு ஆம்பளை எல்லாத்தையும் அடக்கமா தான் இருக்கு பொறுமையை பொக்கிச ஆம்பளை இருமா நாங்க பொறுமையாதாம ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்தேன் நீங்க செல்ஃபி எடுத்து நீங்க இப்ப மோகமாகிறதுக்கு நீங்க ரீல்ஸ்ல போடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா கேரளாவுல எல்லாம் அட்டியோட அழைகிறாங்க ஆமா இவங்க செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் போட்டு விட இல்லாம பாவம் ஒருத்தன் செத்தே போயிட்டானா நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா ரீல்ஸ் போடுற என்னத்தை போற நீ என்னத்தை பாக்குற நீ நீ வந்து பாத்துட்டு போக வேண்டியது ஏன் வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தா அறிவுக்கு உனக்கு நீ அக்கறை வச்சு பார்த்தனியா நீ சூரியக சொன்னக்க மாடர் கீழ இருக்க அதுக்கு இதுக்கு உள்ள இருக்க வெளிய இருக்க எதவர் நீட்டி இருக்க வெத்துக்க குந்தி இருக்க அறிவுக்கு முட்டை ஆப்ரே வச்சு இருக்குற நெருங்க அப்புறம் சூடு இருக்குதா நெஞ்சு வலிக்குதா நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் இப்படி கத்தணும்னு கேக்குறேன் அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்னக்கா கேக்குறிய பொம்பளை பிள்ளைல எங்களுக்கு திட்டா பரிசு வாங்குற மாதிரி ஏன்னா பொம்பளை பிள்ளை உங்களுக்கு அந்த பிள்ளை செருப்பை கட்டி காமிச்சு வச்சுக்க அதெல்லாம் நாங்க 2020 உலக கோப்பை வாங்குற மாதிரி அதை பத்தி நாங்க வருத்தப்பட போறதில்ல நீ யாருக்கிட்ட வேணாலும் துப்பு நக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எதுக்குமே நாங்க வருத்தப்பட போறோம் இதுக்காக வருத்தப்பட போறோம் எங்களை கேட்கிற அறிவு இருக்கா சூடு இருக்கான்னு உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதாமா நம்மளோட இன்னும் அறிவு இல்ல நாம தூக்கிடுச்சா சரி நான் நீட்டு பக்கம் அடிக்காதமா இந்த சும்மா சும்மா நான் நீட்டுற பக்கம் ஏமா நின்றுக்கிட்டு மண்ணல்ற பொக்கலிங்க வெட்டி பாலத்துக்கு அடியில ஏமா நீ பாலத்துக்கு அடியில வெட்டி பாத்திருக்கியா பார்த்ததுலையா ராமேஸ்வரம் போயிருக்கியா பெரிய கடல் இருக்கு கடலுக்கு மேல கப்பல் போகும் கப்பலுக்கு மேல பெரிய ட்ரெயின் பாலமே போட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்றீங்க திடீர்னு பெரிய கப்பல் வந்துருச்சுன்னு வச்சுக்க அப்படியே பாலத்தை திறந்து விட்டுருவாங்க இந்த பக்கம் இருக்க கப்பல் அந்த பக்கம் பாத்திருக்கியா பார்த்ததுலையா இப்ப பாரு பாலத்துக்கு அடியில வெடியோ போகுது பெரிய பாலம் மாதிரி பெரிய கப்பல் மாதிரி கப்பல் வர போகுது பாலத்தை புலந்துட்டு கப்பலை உள்ளோட்டு என்ன சொல்ற நீங்க என்ன சொல்ற நீ தான் பார்த்ததுல சொன்னீங்களா ஆமா அதுக்காக நீ தான் கதை முடியா நீங்க நான் குடுற கதையில நீ தான் எனக்கு ஆளு போய் அவனே தெரியல போமா போப்பாங்கடே மரியாதை கொடுத்து பேசுறது நீ பேசியா பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே நாங்க தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற உன்னை சுத்தி பாதுகாப்பு உங்க அப்பா அம்மா வந்து நிக்கறாங்களா ஓ அண்ணன் வந்து நிக்கறாங்களா உன் சொந்தக்காரங்க வந்து நிக்கறாங்களா 4-5 பயலுங்க தான் நிக்கறாங்க உங்க பாதுகாப்புக்கு தான் எங்களுக்கு வர்ற பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல நாங்க ஏறது கிடையாது நீங்க ஏற பஸ்ல ஏறோம் ஏன் உங்க பாதுகாப்பு தாமா நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்க கிடையாது நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறீங்க உங்க பாதுகாப்புக்கு தாமா நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வெளியே நின்னுக்கிட்டு வாங்க 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 நீங்களை கூப்பிடும் போது நாங்க வராம இருக்கிறோமே ஏன் அது எங்க பாதுகாப்பு நீ பாட்டு வீட்டுக்கு கொண்டு வச்சு விளக்கமாத்தினால ஜாத்தி ஜாத்தி என்ன பண்றது ஏமா இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னா பாய்க்கு கூட உனக்கு ஆப்பு வைக்க போறேன் எல்லா இடத்துலயும் ஆம்பளை மேல பள்ளிமலை முருகன் எங்க இருக்காரு ஆம்பளை மேல இருக்காரு திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலம் மேல இருக்காரு எங்க அப்பா சபரிமலை ஐயப்பன் இருக்காரு ஆத்தா முத்துமாரி எங்க இருக்கு பொம்பளை சாமியில கீழே இருக்கு ஆம்பளை சாமி நாங்க மேல இருந்து இருக்கா சேஃப்டி பின் இருக்கா நீங்க எல்லாம் மலை மேல இருப்பீங்க ஏதாச்சும் கொஞ்சம் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவீங்க நாங்க எப்பயுமே பாதுகாப்போட இருக்கிறாங்க அதனால எப்பயுமே கீழே இருப்பாங்க எதுக்கு மலை மேல ஏறணும் எதுக்கு கீழே விழுகணும் கால் ஸ்லிப் ஆயில கீழே விழுந்துருவோம் கீழே பூமாதேவி யாருமா பொண்ணு மேல இருந்து மலையை பெரு வருண பவான் யாரு நாங்க மேல இருந்து மலையை பொழிஞ்சாதான் பூமிக்கே மோச்சம் பூமின்னு ஒண்ணு இருந்தாதான் மழையே பெய்யும் தெரியுமா உங்களுக்கு நீங்க மேல நாங்க விடுற தண்ணியை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க இங்க இருந்து இழுக்கிற தண்ணியை நீங்க விடுறீங்க இங்க இருந்து இருந்துட்டாலும் சரி இவ்வளவு பேசுறீங்க ஆம்பளைக்குல ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம் பொம்பளைக்குல பொம்பளை நீங்க விட்டு கொடுத்து போவீங்களா எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்போம் அதுக்குதான் விட்டு கொடுப்போம் எல்லாத்துக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க எதுக்குமே விட்டு கொடுக்க போக மாட்டீங்க எப்படி சொல்றீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சொல்லுங்க நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நீ பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நான் ஒரு குடம் தண்ணி பிடிக்க வரேன் இவர் மறுமையே மறுபடி வந்திருக்கிறாரு ஒரு குடம் தான் தண்ணி கேட்பேன் நீ விட்டுருவியா ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு போறேன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் ஒரே ஒரு குடம் மட்டும் பிடிச்சிட்டு உனக்கு முன்னாடி நான் குடம் வச்சிருக்கேன் நான் முன்னாடி வந்து ஒரு குடம் கேட்டேன் ஒரு குடம் இல்ல ஒரு குடம்
என் மருமையா இருந்துருக்கா பிடிச்சிட்டு போயிரு. மருமையா இருந்தா எனக்கு என்ன ஒரு குடத்தை நீ ஒரு குடத்தை பிடிச்சு மருமையை கிளப்பிட்டாரு. மருமையா இருக்கிறாங்க பேசக்கூடாது பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கீங்க. அதுல மருமையை போட்டு இருக்கிறாரு அதையும் இருக்கிற போயிட்டாரு. அப்புறம் என்ன ஒரு தண்ணிக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா? இதே ஆம்பளைக்குல ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படி? எங்கால் தனியா வண்டியில வருவேன். சரி. காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாரு. லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நீ வேகமா வந்துட்டு 1000 ரூபாய் பைன் கட்டி பையன் வாங்கிட்டு விட்டுருவாரு. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா எங்களை நிப்பாட்ட மாட்டாரு. அது ஆம்பளைக்குல ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போறோம். எப்படிங்க? ஆம்பளை மனசு ஆம்பளை அங்கதான் அறிகிறாரு. என்ன அறிகிறாரு? வெங்காயமா? வெங்காயம்லாம் இல்ல. அங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் பாப்பாரு. ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன். எதுக்குடா நம்ம வண்டியை நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ போடா நீ நல்லா இப்ப பொழைச்சு போடா போ 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 அப்படின்னு விரட்டி விட்டுவா தெரியுமா? வீட்டுல ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும். இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. தெருவுல தெரிஞ்சுக்கிறதா குடும்பக்காரன் ஆயிட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும் வழி அனுப்புறாங்க. நீ தனியா போயிருந்தா வச்சுங்களேன். ஆம்பளை மனசு அங்க ஆம்பளை அறியறமா எங்களுக்கு தெரியாதாமா? வெங்காயத்தை தெரியுது. என்ன வெங்காயத்தை தெரியுது? தமிழ்நாட்டு மானத்தை யாருமா காப்பாத்துறாங்க? ஆம்பளை நாங்கதான் இல்லையே. எந்த ஆம்பளையா தொட தெரியுற மாதிரி பேண்ட் போடுறோமா? எந்த ஆம்பளையா சன்னல் வச்ச சட்டை போடுறோமா? உங்களுக்கு யாரு சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது? மரியாதை சொல்ற சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாது. ஏறி ஏழு பூனை ஏறி பாலை குடிச்சிட்டு போயிருச்சு பணியாரத்தை திண்டு போயிட்டு எங்கள்கிட்ட வந்து நிக்க கூடாது. இருமா வாரு இது எங்களை இது ஜாக்கெட் முதுக பாடுற முனியாடி விலாஸ் தோசை கல் மாதிரி சும்மா பல்ல 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 திரும்ப வச்சு இந்த ஜாக்கெட்டை ஏன்ட்ட கொடுத்தா நான் எவ்வளவு ஃபேமஸ் திரும்ப தைச்சிருக்கேன். ஆமா தெரியவே தெரியல எனக்கு. நான் டைலராக யார் தெரியுமா காரணம்? யாரு காரணம்? எங்க ஊருக்காரனே. அப்படிங்களா? எனக்கு ஒரு டவுசர் தைச்சு என்ன பண்ண போற நீங்க? டவுசர் பாருங்க. அடியே என்னங்க இது? என்ன கிரகமணியே தெரியல. உள்ள இருக்குது வெள்ள இருக்கு வெள்ள இருக்குது உள்ள. பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில வச்சு தைறாங்க. பாக்கெட்டை வெளியில வச்சு ரெண்டு பீர் பாட்டில் உள்ள போல இருக்கு. அச்சோ. அங்கேல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? புது புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிச்சேன். சரி இந்த கேபிள் வயர் எடுத்து சொல்லுங்க உள்ளது. அது ஏம்பிள் வயர் நான் பாத்துக்கிறேன். ஆமா 2026 புது மாடல் பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லங்க. இந்த மாடல்ல நீ பாத்தீங்க? முடியாத்தி என்ன இம்புட் அழகா இருக்கு. எங்க தச்சீங்க? சிம்மிஸ்ல வச்சியா? சிம்மிஸ்ல ஒரு சிம்மி சிம்ல. அப்புறம் நீ எவரோ முண்டா பணியன் பாத்தியா? அப்புறம் முண்டா பணியன் ஒரு முண்டா பணியன் இல்ல. அது வேற ஒண்ணுல தான். அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குறேன்ல அது என் ஜட்டி வேற ஒண்ணுல. உட்கார்ந்த அண்ணே குண்டி பக்கம் பரண்டு கிழிஞ்சு வச்சு கிழிஞ்ச சட்டியா தூக்கியா போட முடியும்? 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயோ பேஸ்டா பெரும்ல மண்டை உடைச்சு முகத்தை தொடச்சா மண்டை உடையுமா? அப்ப எங்க இருந்து எப்ப எங்க இருந்து கடந்து எடுத்து வந்த நீ? இது வந்து கட்சி வச்சுக்கிறது. இது மணிப்புற வச்சுக்கிறது. இது என்ன? இது சூச்சு போற மிஷின் வெளில வருதுடா. எல்லாம் சேர்த்து. ஆமா என்ன மாட்டற தெரியுது? நான் வந்து யாரை பாத்துட்டேன். யாரை நான் பாக்குறேன்? என்னது? இது வியாபாரம் பாக்குறியா? ஆமா. ஆமாமா. பாருமா நீ நல்லபடியா வியாபாரத்தை பாரு. ஓ வியாபாரம் யாரை பாக்குறீங்க? நான் போலாம் யாரையும் பாக்குறது இல்லப்பா. அப்படிங்களா? பாக்குற மாதிரி இல்ல. அப்படிங்களா? போடு போடு. மம்மல மம்மல போவ மம்மல செல்ல செல்ல நாய் மாதிரி நாய் எப்படி குலைக்கு
முன்னாடி பொட்ட நாய் போகும், பின்னாடி ஆம்பல் நாய் போகும். இந்த ஆம்பல் நாய் பொட்ட நாயை பார்த்து எப்படி உங்களுக்கு கெஞ்சிருது? என்ன ஒண்ணு 2 நாளா விரட்டிட்டே இருக்க, நீ பாட்டு கடுக்காம போயிட்டு போன வாரம் மட்டும் கருப்பு நாய் எழுத்து கிடைக்கிறது. கெஞ்சிருது. ஆம்பல் நாய் எப்படி குலைக்கு, பொம்பல் நாய் எப்படி குலைக்கு? பல்ல மேல போயிருக்கு, மூடு சரியில்லை, அழுது இதே வேலை எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க போச்சு பொழந்து மாதிரி பொழந்து போய் கிடக்கு. அது மூடு சரியில்லை, நல்லா மூடோட இருக்க போட்டு என்ன குலைக்கிற வேலையே கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். நாங்க துரத்தி இப்ப குட்டி குட்டியா அடிச்சுன்னு வச்சுக்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ட்ரை பண்ணி பாப்போமா? மூடு சரியில்லைப்பா. அடலாலா கரசாதி எங்கடா மரசாதி மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. சித்தப்பட்டு வராது. 4 போடு நறுக்கு தனித்தனியா போட்டணும். தண்ணியை போட சொல்றேன். தண்ணியை போடா. அடே இங்க பாரு, அந்த வேலையை வச்சுக்க கூடாது. பச்சை தண்ணி பல்ல தண்ட மாட்டீங்க தானே? பச்சை தண்ணி இங்க பாரு, குடிக்கிறேன்னு சொல்லாத. என்ன பச்சை தண்ணி பல்ல வளையா? யாரை பார்த்து குடிக்கிறேன்னு சொல்ல? உங்களை பத்தி தான் குடிக்க மாட்டீங்க சொல்லுங்க. குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுமா. குடிக்காம அடுத்து என் முடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கேடு கெட்டவன். யாரு அவர் சும்மாவே இருக்காரு, யாருக்கு வேற குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. குடிக்காம அடுத்த முடிய கெடுக்கிறது தான் கேடு கெட்டவன். குடிக்கிறேன் ஜாலியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த குடிக்காதவன் என்ன, வீட்டுல லைட் எரியாட்டி அடுத்த வீட்டுல லைட் எரியக்கூடாது. அப்பத்தே அவனுக்கு வயிறு எரியாம இருக்கு. அவன் வீட்டுல மட்டும் லைட் எரிஞ்சு வீட்டுல லைட் எரியுதா குடிக்கிறேன்னு சொல்லாத, தப்பா இல்லாம தப்பு வாயில போடு. மாசமான 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்களா? யாரு காசு? எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற மாதிரி இல்லதான். என்ன சொல்றீங்க? ஓசில ஒய்யாரமா போற பஸ்ல யாரு காசு? எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற மாதிரி இல்லதான். தமிழ்நாட்டுல உங்களால என்ன வரி இருக்குன்னு சொல்லி பாப்போம். என்னது? யாருனால வரி? உங்களால என்ன வரி இருக்குன்னு சொல்லி பாப்போம். என்ன வரினா? உங்களால எங்களுக்கு காசு போனதுதான் மிச்சம். இதுல வேற எங்க ஊர்ல இந்த மாசமான 1000 ரூபாய் பணம் தாருங்க, மாசமான 1000 ரூபாய் பணம். அதை எங்க ஊர்ல 2 கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏடி மாசமானத்தான் 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்க ஆரம்பிச்சு ஒரு கிழவி. இன்னொரு கிழவி சொல்லிச்சு, உனக்குனாச்சும் உங்க கிழவன் இருக்கிறாரு, எங்க கிழவன் சேர்த்து 7 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்ட நான் மாசமாகிறது அந்த கிழவி. இந்த 1000 ரூபாய் காசு வாங்குறதுக்கு என்ன அடித்தளம் போடுறது வாத்தியா இல்லையா? அதோட இன்னொரு கொடுப்படா, இந்த 100 நாள் வேலை சாக போற கிழவிக்கெல்லாம் ஏடிஎம் கார்டை வேற கொடுத்து அந்த பொம்பளைகளுக்கு பணம் எடுக்க தெரியல, ஒன்றும் தெரியல. ஏடிஎம் மிஷினுக்குள்ள கார்டை விடுமா? நைட் டியூட்டி பார்த்து வாட்ச்மேன் வாய பிறந்துட்டு இருக்காரு, அவர் வாயில விட்டு ஏடிஎம் கார்டை சொல்லுது வரம்மா. அன்னைக்கு ஒரு அம்மா காடை உள்ள விடுது பணம் வரல, காடை உள்ள விடுது பணம் வரல. பின்னாடி நான் நின்றுக்கிட்டேன், தம்பி இதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு வாங்கி பாக்குறேன். அது ஏடிஎம் கார்டு இல்ல, அரிசி வாங்க கொடுத்தாங்கல்ல சிமாட்டு கார்டு, அதை கொண்டு வந்து ஏடிஎம் மிஷினுக்குள்ள திணிக்கிற. எப்படா காசு வரும்? அடுத்து அடேங்க அப்பா, பின்னாடி நீ எடுத்து சொல்ல வேண்டியதானயா? நிறைய சொல்றேம்மா, நீங்க பண்ணத இங்க வர ஓட்ட மாட்டாங்க அலையுது போல இருக்குடா. சரி விடு, சரி விடு. எதுல விட்டு
பழமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடையில பழமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடையில கரைச்சடங்க செல்லையா வைத்தகளா தங்கச்சியை நாய் கடிச்சது பழைய பாட்டுமா அதெல்லாம் நாய் கடிச்சு பல வருஷம் ஆச்சு மோகன்தாசனே நாங்க பாடவா அடியே 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 சிட்டா பறக்கையில சாத்த பண்ண யாரு சொல்லம்மா இந்த திருத்தணி நீ பாடு காலை தூக்கிட்டேன் கேப்ல தூக்கிட்டேன் நீ கேப்ல தூக்காதம்மா பெரிய பிரச்சனை இப்போ கேப்ல தூக்குனாக்க என்ன சொல்றீங்க நான் தண்ணி குடிக்க போயிட்டு நான் தண்ணி அடிக்க போறது கேப்ல தூக்கிடுச்சுவா இந்த சர்க்கிள் போய் தண்ணி அடிச்சு வர்றீங்களா நீ கேப்ல தூக்கிட்டு நான் தண்ணி அடிச்சுட்டேன் இல்லடா ஹலோ என்ன சொல்றீங்க நான் கேப்ல தூக்குச்சுல நான் போய் தண்ணி அடிச்சுட்டு குடிக்கிற தண்ணிடா நீ வேற ஆமா யோமா காலையில தூக்கிறாத ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு 3 பப்புன்னு 2 நாரதர் 2 வள்ளி டபுளா வர்றாங்க அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம கரெக்டா இது பண்ணிடணும் மற்ற ஊர் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது ஆமா நீங்க நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க உங்களை பார்த்தா எனக்கு இது வந்துருச்சு அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போவேன் உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு காதல் என்ன தெரியுமா என்னங்க காதல்னா எப்படி இருக்கும் காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி அப்படிங்களா எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது அப்படிங்களா நடந்து போயிட்டு இருப்பேன் காக்காப்பியை துரட்டுன்னு வெஞ்சு விட்டுரும் சரியா அதே மாதிரிதான் காதலும் எப்ப நம்ம மனசுக்குள்ள வரும்னே தெரியாது நீதான் பொண்டாட்டியா வருவேன் நீங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவாரு என்ன சொல்றீங்க நீ எல்லாம் பண்ணி மேய்க்காண்டால பண்ணி வைத்ததா உனக்கு வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு கிடக்குறேன் அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு வச்சிருக்கு அப்படிங்களா குழந்தை வரக்கலாம் சந்தோஷமான விஷயம் தான் அரசாங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்க என்ன சொல்றீங்க மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தராங்க 22,000 ரூபாய் எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறான் ஒரு 2,000 ரூபாய் வயசு எங்களுக்கு தர்றாங்களா உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு 3000 பணம் கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறாங்க எப்பல அந்த குடும்ப அரிசி கொடுக்குறாங்க அது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணப்ப கொடுத்தாங்க 3000 ரூபாய் பணம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த இதெல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்குல ரத்த ஊறதுக்கு அத கொத்தோட அறுத்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்கல ரத்த ஊர்னா என்ன அடங்க மாட்டேங்கிறீங்க அது அடங்குனா என்ன அடங்காட்டி பொட்டாட்டி பிரச்சனையே தேவையில்லை சரி அதை விடுங்க என்னை பார்த்தோம் காதல் வந்துருச்சு உங்களை பார்த்தோம் எனக்கு வந்து
ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா இன்னும் ஏன்டா நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க கூடவே நானும் செத்துருவேன். அப்பவே சொன்னேன் உடல் கொட்டையெல்லாம் ஒண்ணு ஏற வேணாம். அப்பவே சொன்னேன் சாதகக்காரன் செத்தாலும் சனியை ஒண்ணே விடாது உன் கூட தான்டா வரும்னா உடனேவா வரணும் ரிட்டர்னு. சரி நீனாச்சும் தேவலை வீட்டுல இருக்காளே ஆட்டி எங்க அப்பா என் பொண்டாட்டிக்கு என் மாமியார்கிட்ட போன் பேசுறத பாக்கணும். அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு இவளுக்கும் பிரச்சனை. இப்ப போன் எடுத்து வச்சுக்கோ. என்னம்மா என்ன பிரச்சனை? நீ வேலை பார்க்கணுமா? அவன் வேலை பார்க்க மாட்டாளா? நீயே சிரமப்பட்டு கிடக்குற. நாங்க 2 பிள்ளை வச்சுட்டு இருந்தாலும் நாடத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கலையா? நீயே இல்லம்மா அது வந்து அப்படின்னா என்ன அர்த்தங்கிற? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பில்ல போற வரைக்கும் பேச மாட்டேன். அதுக்கு ஆமாம்மா அது வந்து அப்படின்பா. அப்புறம் உள்ள போன ஆரம்பிச்சோம். உனக்கு அங்கே இருக்க இஷ்டமா தான் இரு. இல்லாட்டி நீங்க வேற 2 பிள்ளையோட 3 பிள்ளை நான் ஒண்ணு வச்சு பாத்துக்கிறேன். நீயே சிரமப்பட்டு கிடக்குற. நீ அவளுக்கு மாரடிக்கணும்னா இல்லம்மா அது வந்து அப்படிலாம் என்ன அர்த்தங்கிற? நான் பாத்ரூம்குள்ள இருந்து ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். பேசவே மாட்டேன் அவருக்கு. அங்கே என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு இழுக்கிற இழுவைய பார்த்துட்டு அவர் இருக்காரா கேட்க உடனே என் முன்னாடி இந்த பெரிய எழுவது நம்மளை பத்தி பேசுறது. இது எல்லா குடும்பத்திலும் நடக்குது பாரு. அவங்க குடும்ப பிரச்சனையை பேசுறாருன்னா வச்சுக்கவே வீட்டுக்குள்ள போய் என்னம்மா சொல்லுமா ஆமாம்மா அப்படின்னு போயிரு. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனையை பேசும்போது மட்டும் போயிடுவாங்க. நடுவில் போய் நடு வீதியில நின்றுக்கிட்டு என்னைய எங்க தெரியுமா இழுப்பூர்ல காட்டாங்க, இங்கிட்டு கீரனூர்ல காட்டாங்க, கொட்டமராதில காட்டாங்க, ஆலவையில காட்டாங்க. இங்க திருப்பூர்ல ஒருத்தையும் கேட்டுக்க மாட்டேன். லட்சண மசில எல்லாம் தெரிஞ்சு இருக்கும். இங்க ஒருத்தையும் கேட்டுக்க மாட்டேன். அடிச்சு விடுவாங்க வாடியாங்க. என் கிரகம் நான் இங்க வந்து மாட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்களா எங்கள்கிட்ட மாட்டினியா? நாங்க தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்போதுமா பிரச்சனை ஆரம்பிப்பாருங்க. கரெக்டாக சோத்தை போட்டு வச்சிருவாரு. இதெல்லாம் வீட்டில் நடக்குது. சோத்து தள்ளி வாயில் வைக்க போகல. அப்போ ஆரம்பிப்பாருங்க வாடி நீ சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அவன் சோறு திங்க மனசு வருமா? எப்படி வரும்? சத்தியமா அது நடக்கிறதாயா? இல்லை நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன்டி. ரசம் காப்பிய ரசமா வச்சிருக்க. இன்னைக்கு வச்சது விஷமுடி. அவன் வேணி என்னன்னு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கட்டிட்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வெளியில சொல்ல முடியல. எங்கடா போச்சு? இதை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். எஸ்கேப் ஆகிட்டு. ஆமா மாமா செச்சு மாத்திரை சாப்பிடுறேன். விச்சு மாத்திரை சாப்பிடுறேன். வேற மாதிரி பறவை காய்ச்சல் வருதா? எதுக்கு கொஞ்சம் எட்டிடுங்க. பறவை காய்ச்சல் வேணா ஒரு காய்ச்சல் அதுக்கு மருந்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளை இங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. வந்துட்டேன் மாப்பிள்ளாட்ட. எங்க அண்ணன் வேற வந்து நிக்குது. பாத்துக்கிட்டு நிக்குது. மருந்து தம்பி எல்லாம் மருந்து இருமல் டானிக் வாங்கிட்டு வர சொன்னேன். ஜானியா மக்கள்னு ஒண்ணா நல்லா இருக்குமா உடம்புக்கு நல்லது. சரிங்க அது வாங்கிட்டு வந்திருக்காப்டேன். நெஞ்சு சரியா இருந்து நீ பால் தாயில சாப்பிடு. உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் ஒரு பெண்ணாகி உளவு கலைதோ உளவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ
எங்கேயாவது போன மண்டைய பிளந்துருவேங்கிறாங்க உனக்கா. இப்ப நான் பாத்துக்கிறேன் மாமா, நீ போயிட்டு வா மாமா, போயிட்டு வா. போறதான் போற, எனக்கும் சேர்த்து போயிட்டு வந்துரு. உனக்கு தானே போற, எனக்கும் சேர்த்து போயிட்டு வா மாமா. போயிட்டு வா மாமா, நான் இங்க இருக்கேன், அவனை பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா, பாத்துக்கிறேன் போ. பழைய வெள்ளையத்தவா சிவன் உள்ள இறங்க போறாரு கொஞ்ச நேரத்துல. என்னக்கா என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சந்தோஷமா நினைக்கிறேன். அப்படிங்களா? என் கண்ணக்குழிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவசரப்பட்டு படுகுழியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க உங்களை பார்த்து எப்படி நம்ம வருது? உனக்கு வருதா? காதல் வந்துருச்சுங்க. காதல் வந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணி கவலைப்படாதீங்க, உங்களை கல்யாணம் பண்ணி கொல்றேன். என்னைய கொல்லுட்டு நீ என்னடி விட போற? காசு வாங்க போறியா? இல்லங்க. சரி, என்னை கல்யாணம் பண்றேன்னு ஆசைப்படுறீங்களே, ஆமா, என்னை கைவிட மாட்டீங்களே? சீ, சோறுங்கிற கைய கொண்டு அதுல விட்டுக்கிட்டு இருப்பானே. இல்லங்க, கண்ணால தண்ணி வரவா பாத்துக்கிறீங்களா? கண்ணால பாத்துக்க வேண்டாம் கண்ணு, நீங்க கவலைப்படாது. அப்படிங்களா? கடைசி வரைக்கும் வச்சு மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத வாழ்வுதானே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத என்ன எந்த பிள்ளை விட்டு போயிட்டா? அவன் போனா போயிட்டு போறா. மாப்பிள்ள
ஏற்கனவே என் காதலை நினைச்சு நான் ரொம்ப வருத்தமா தான் இருந்தேன். இவனும் போய் என்னை விட்டுட்டு போயிட்டான். என்ன வருத்தங்கிற? என்ன வருத்தம்? முன்னாடி எல்லாம் போன் பண்ணி நினைச்சுக்க, என் காதலை என்ன சொல்லுவாங்க, என்ன போன வைடா புருஷான்னு தான் சொல்லுவான். முன்னாடி எல்லாம் போன் பண்ணா, இப்ப புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறான். அவள் போனால் போய்விடாள். காதலிலே சோகம் எப்படிப்பட்ட சோகம் தெரியுமா? என்ன சோகம்? ஏதாவது புரியும். காதல் பட்ட பாவத்தால் காயம் பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குகளே, கண்ணீரை மருந்தாக்குகளே, கண்ணீரை மருந்தாக்குகளே. மணப்பாறையே முத்துமாரியம்மா, திருவப்பூரிலே திருவப்பூர் மாரியம்மா, ஐயோ அது வேற பாட்டுமா. அடப்புண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாச்சு, நீ வைக்காத பொண்ணு மேலாச்சு. அடப்புண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாச்சு, நீ வைக்காத பொண்ணு மேலாச்சு. அடப்புண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாச்சு, வைக்காத பொண்ணு மேலாச்சு. Ram